வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த குரு பயிற்சி நம்ம மக்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? நவகிரகத்துல மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி. சோ பொதுவா சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும்னு சொன்னா குரு பலன் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஜாதகர்கள். அது கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பால் காய்ச்சறதா இருக்கட்டும், சுபகாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குருவினுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்துக்கு குரு பலன் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் அவங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட நவகிரகத்துல நல்ல கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு வருட காலங்கள் இருந்த ஒரு பலன் தருவாரு. சோ இந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி இப்ப இருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து தன்னுடைய அடுத்த ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சோ 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் கடகராசியில உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு தனத்துக்குரிய காரகன், பணம். அதே மாதிரி குரு குழந்தைக்குரிய காரகன். குரு கல்விக்குரியவர், ஞானத்துக்குரியவர், அறிவுக்குரியவர், சிந்தனைக்குரியவர் அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். உலகத்துல நல்ல பண்பு எதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் குருவுக்கு பொருந்தும்னு சொல்லணும். சோ அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியினால 12 ராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய அருள் பூரணமாக இருக்க போகிறது. அதே மாதிரி குரு வரக்கூடிய இடம் மட்டும் இல்லாது குரு பார்க்கக்கூடிய இடங்களும் அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக கொடுக்கும். ஓகே சார், நம்ம இப்போ சிம்ம ராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கா சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. போன மார்ச் மாசத்துல இருந்து உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான நேரம் தான் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இது மார்ச்னு சொல்ல முடியல. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி ஆச்சு. என்னைக்கு ராசியில கேது வந்ததோ அன்னையில இருந்தே சிம்மராசிக்காரர்கள் மனசளவுல உடம்பளவுலயும் நிறைய பாதிப்புகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு உயிரிழந்து நடக்கணும் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார். உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ராமா, இது எல்லாமே கேள்விப்படாத வளர்ந்தவங்கலாம் இன்னைக்கு நான் மன உளைச்சலா இருக்கேன், மன அழுத்தத்தோட இருக்கேன், மனப்பதட்டத்தோட இருக்கேன், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல தான் குரு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்துல இருந்து 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய விரயத்துக்கு வரார். இப்ப விரயத்துக்கு வராருன்னு சொல்லும் பொழுது குரு மறையறாருன்னு சொல்லி சிம்மராசிக்காரர்கள் ஒரு அச்சம் இருக்க செய்யும். பட் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். இதுல ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பெருசா பார்க்கப்படக்கூடியது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கத்தை இந்த உச்ச குரு குறைக்க போறார். அது எப்படின்னா குருவினுடைய பார்வை என்பது அந்த சனியின் மீது படக்கூடியதாக இருக்க போகிறது. ஏன்னா 9வது பார்வையா குரு சொந்த வீட்டை பார்க்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கும் பொழுது அந்த சனி புனிதமாக மாறுகிறது. அப்ப அஷ்டம சனி என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அடிப்படை பாடத்தை கத்து கொடுத்து அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில இந்த குரு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லலாம். சிம்மத்துக்கு முதல் பார்வையா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப சுகஸ்தானம் என்பது இதுவரைக்கும் வீட்டை பிரிஞ்சிருந்தவங்க, குழந்தைங்களை பிரிஞ்சிருந்தவங்க, அல்லது வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வீட்டை விட்டு நான் வெளியிலே வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்றவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து குடும்பத்தோடு நிம்மதியாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பல பேருடைய வீடு கட்டக்கூடிய கனவுகள் சரியாகும். பல பேர் வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், சொந்த வீட்டுக்கு போக முடியலன்னு நினைச்சாங்கன்னா ஆண்டவன் அதுக்குரிய பொருளையும் அருளையும் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நிறைய பேர் பிசினஸ் தொடங்கி அதுல கொஞ்சம் சவாலா போயிட்டே இருக்குன்னா அந்த தொழில் முறையில சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறவங்க இந்த அஷ்டம சனியிலும் கூட 2-3 பிரான்ச்சஸ் தொடங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. பழைய வண்டி வாகனம் வச்சுட்டே இருந்து அதில் நிறைய பழுதுகளை பார்த்துக்கிட்டே இருந்து அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வாகன சேர்க்கை இந்த அஷ்டம சனியில கிடைக்கும். ஏன்னா 12வது வீடு குரு விரயஸ்தானத்துல வர்றதுனால சுபவிரயங்கள் பண்ணணும். விரயம் என்பது எப்படி நடக்கும்? காசு இருந்தா தானே செலவு பண்ண முடியுன்ற மாதிரி அந்த சுபவிரயத்துக்குரிய காலங்களை ஏற்படுத்துவார். அதற்கடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 6ன்றது நிறைய போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்களை பார்த்திருப்பாங்க. அந்த துரோகங்கள் இந்த காலகட்டத்துல விலகும். கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் சுமை படிப்படியாக தீரும். சார், கடன் ஏற்கனவே வாங்கினதையும் கொடுக்க முடியல, நான் கொடுத்துட்டு கேட்டது எனக்கு வராம இருக்கு சார் அப்படின்னா கடவுள் புண்ணியத்துல அந்த சிக்கல்கள்லாம் தீரும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருந்துச்சுன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் இவர்களுக்கு சாதக பலன்களை கடவுள் பெற்று தருவார். 7ல ராகு இருக்கு, 8ல சனி இருக்கு. 1000 ஆறுதல்களை பேசினாலும் இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதீத அன்பு, அதீத பாசம், அதீத காதல், அதீத பற்ற தயவு செஞ்சு யார் மேலையும் இந்த பீரியட்ல வைக்க கூடாது. அப்படி வச்சுட்டா அது ஒரு ஆறாத வடுவாகவும் ரணமாகவும் இருக்கும். இப்பவே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க யாரை நேசிச்சீங்களோ அவங்கதான் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. நீங்க யாருக்கு உங்களுடைய இதயத்தை புனிதமாக கொடுத்தீர்களோ அந்த இதயத்தை அப்படியே கசக்கி புழிஞ்சு தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வழியெல்லாம் அனுபவிச்சுங்க. இது இதயம் உறவு அப்படின்னும் பொழுது ஆண் பெண்ணுக்குரிய
உறவு மட்டும் கிடையாது, சொந்தம், பந்தம், பாசம், பற்று, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி உறவுகள் உள்பட சேர்த்தே சொல்றேன். சோ நம்ம யாருக்காக வாழணுமோ அவங்களே நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னா சிம்மராசி நிறைய புலம்பி இருக்கும். எதுக்கு வாழணும், நான் யாருக்கு வாழணும் அப்படின்னு தான் நிறைய கேள்விகளை தனக்குள்ளே கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கு விடைகளை இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறது. குறிப்பா பட்டம், பதவி, பெயர், புகழ் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உயரதிகாரிகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ஒரு 4 தடவை இவங்க யோசிச்சுட்டு அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது அவருடைய வாழ்வு செயல்படக்கூடியதாக இருக்கும். சோ ஒட்டுமொத்தத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு நான் மறைக்காம சொல்லணும்னா கொஞ்சம் சீராகவும் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்பட்டு இந்த ஒரு 6 மாசம் வரைக்கும், இந்த முதல் 6 மாத காலம் அந்த குரு 12ல மறைந்திருந்தாலும் கொஞ்சம் வீரியத்தோடு செயல்படுகிறார். நவம்பர் வரைக்கும் ராகுகேது ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக அன்வான்ட் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துருங்க. அதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டா அவருடைய வாழ்வு மிகச்சிறந்ததாக இருக்கும். அப்ப இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் டிப்ரெஷன் மட்டும் தானா சார்? கவனமா இருக்க வேண்டிய விஷயம் மெயினானது உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. அதுல ஃபர்ஸ்ட் கவனமா இருக்கணும். அன்வான்டான எமோஷன்ஸை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தகுதியான நபர்களிடத்தில் மட்டும் உங்களுடைய அன்பை தயவு செஞ்சு கொடுக்க பழகிக்கோங்க. அன்பை கொடுத்து கொடுத்து ஏமாறாதீங்க. இன்னும் மனசை விட்டு ஓப்பனா சொல்லணும்னா தவறான உறவு, தவறான பழக்க வழக்கங்கள் வரும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வரும், இல்லீகல் அஃபேர்ஸ் வரும். ஸோ இது வர்றது தப்பு இல்லை. ஆனா பிரச்சனையா உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கன்றது மட்டும்தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். எதுவும் செய்யும் போது சந்தோஷத்தை கொடுக்கும். இட்ஸ் a ஷார்ட் டைம் ஹாப்பினஸ் மட்டும்தான். பட் அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அது வாழ்க்கைக்கும் மாறாத அளவுக்கான அடியை கொடுக்கும். அஷ்டம சனியும் 7 ராகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கவனமா இருங்க. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கவனமா. கண்டிப்பா சார். இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை சார் ஃபாலோ பண்ணுங்க? சனி பகவானுடைய காலை இறுக்கமா பிடிக்கணும். மெயினா அஷ்டம சனி நடக்கிறதுனால சனியினுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். பக்கத்துல ஏதாவது சனிக்காக பிரத்யேக திருக்கோவில்கள் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை ஒரு 9 வாரம் அந்த கோயில் போயிட்டு அகல் விளக்கு 2 விளக்கு எள்ளெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ அல்லது இவங்க கையால் ஒரு சாக்லேட் கொண்டு போய் கூட ஒரு தானமா கொடுக்கறதுனாலயோ அந்த சனியினுடைய தாக்கத்தை நிச்சயமாக இவர்களால் குறைத்து கொள்ள முடியும். அப்படி சனீஸ்வரனுக்கு தனி கோவில் இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலோ, அம்பாள் கோயிலோ, முருகன் கோயிலோ, அங்க இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கூட இதே மாதிரியான 2 தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு அவங்களுடைய கைகளால் சில தானங்களை கொடுக்கும் போது அவருடைய வாழ்வு மாறுபடக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா சார். நன்றி. நன்றி.